சிரஞ்சீவி வச்சிங்களேன், அவர் கூட்டம் கூட்டினதை பார்த்துட்டு ஆந்திராவே தம்பிச்சு போச்சு. அவர் அடுத்து முதல்வர் ஆயிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சாங்க. ஆனால் என்ன ஆச்சு, இன்றைக்கி அவர் கட்சியவே காணும். என்ன பேசணுன்னே தெரியாமல் பேசி வச்சுருக்கீங்க. 41 பேர் செத்து போயிருக்காங்க. அதுக்கு நீங்கள் பேசின பேச்சு என்ன பேசுனீங்கன்னே தெரியாமல் சொல்லி பேசி வச்சுருக்கீங்க. நாளைக்கு இதெல்லாம் வச்சுட்டு சிஎம் ஆயிடலாம்லாம் நினச்சிடாதீங்க. வரலாறு தெரியாத யாருமே நாட்டை ஆள முடியாது. அது முதல்ல தெரிஞ்சுங்க. ஒரு நிருபர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாரு, உங்களுக்கு இயக்குனர் ஆகும் ஆசை இருக்கா, நாளைக்கு இயக்குனர் ஆவீங்களா அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்டார். தெளிவான ஒரு பதில் சொன்னீங்க. ஐயோ அது என்னால் முடியாது, அது பயங்கரமாக யோசிக்கணும், அது பயங்கரமாக வேலை செய்யணும், என்னால் இயக்குனர் ஆகவே முடியாது அப்படின்னு தெளிவான ஒரு பதில் சொன்னீங்க. அந்த தெளிவு இப்போ எங்கே போயிடுச்சு? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த உங்களுடைய அரசியல் இந்த இதை நீங்கள் கலைச்சிட்டு நற்பணி மன்றமாக மாற்றுங்க. உங்களை அரசியலை விட்டு போக சொல்லலை, நீங்கள் சிஎம் ஆகாதீங்கன்னு சொல்லலை. ஒரு பத்திரிகைக்கு மீட்டிங்கில் உங்களால் உட்காந்து பேசிட முடியுமா? இல்லை, இந்த தமிழ்நாட்டில் உள்ள பல தலைவர்கள் இருக்காங்க, எந்த தலைவருடைய வரலாறையாவது உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாக்க ஏதாவது சொல்ல முடியுமா? இதை விட அதிகமான கூட்டம் சன்னி லியோனுக்கு கேரளாவில் வந்திருக்கு. நான் சன்னி லியோனை உடனே எலெக்ஷன் கொடுத்து நிப்பாட்டி வச்சு அங்கே முதல்வர் ஆக்கிட முடியுமா? தமிழக மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் குழந்தை ஆதி. நான் உருவாக்கும் இந்த யூடியூப் சேனலில் முதல்ல இந்த வீடியோவை போடுறது கொஞ்சம் தர்ம சங்கடமாக தான் இருக்குது. இருந்தாலும் வீடியோ போடணுன்ற உந்துதல் இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் நிறையா பேச வேண்டிய எண்ணங்கள் நிறையா எனக்கு வந்துகிட்டு இருக்கு. அதனால் நான் அதை பதிவு பண்ணுறேன். முதல்ல விஜய் சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா, எனக்கு போர் அடிக்கும் சமயங்களில், நான் மூட் அப்செட்டாக இருக்கும் சில நேரங்களில் அந்த 2.5 மணி நேரம் என்ன தேட்டரில் சந்தோஷப்படுத்தி அனுப்பின அந்த விஜய் சாருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அவர் நடிகனாக இருந்த காலகட்டத்தில், அதாவது இளைய தளபதி அந்த காலகட்டத்தில் அவர் அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் அடிபட்டு இருந்துச்சு. அப்போ விஜய் சாருக்கு கூட இருந்த ஒரு நெருங்கிய விஜய் மேலே ரொம்ப அபிமானியான ஒருத்தர், அவர் பேர் சொல்ல விரும்பலை, அவர் என்கிட்ட கேட்டுக்கிட்டார், இந்த மாதிரி அவர் நடித்த படங்களில் உள்ள அந்த சாங் எதையாவது எடுத்து அந்த சந்தத்துக்கு இப்படி ஒரு கவிதை எழுதி தர முடியுமா, அவர் கட்சியில் இறங்க போகிறாரு, அதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டார். சரி, நான் செஞ்சு தரேன் அப்படின்ட்டு ஒரு சாங்கு ஒன்று நான் பண்ணினேன். அந்த சாங்கை முதல்ல உங்களுக்கு நான் பாடி காட்டிடுறேன். சூறாவளி கிளம்பிடுச்சு, தூசெல்லாம் பறந்துடுச்சு, ஓடி போய் வீட்டுக்குள்ளே பதுங்குடா, பூகம்பம் வந்துடுச்சு, எரிமலை தான் வெடிச்சிடுச்சு, எதிர்த்து தான் நிற்கிறவன் யாரடா, அன்பான மக்களுக்கும் அவரோட ரசிகருக்கும் என்னைக்கும் அவரினைக்கும் தேனடா, அவரிலேயே தளபதி தானடா, விஜய பாரு ஸ்டைலு தான் ஜோரு, அடிச்சு கூறு அவரு தான்டா, கண்ணை பார்த்தா காந்தமே தோக்கும், கத்தி கூட மழுங்கி போகும், யார் யாரோ போட்டிக்கு வந்தாங்க, யார் யாரோ தோத்துத்தான் போனாங்க, மக்களுக்கு பிடிச்சவரும் மனசில் இடம் பிடிச்சவரும் விஜய் தான்டா, உன்னோட என்னோட அன்போட இருப்பது விஜய் தான்டா, சொல்லேண்டா நன்றி சொல்லேண்டா, அவர் அப்பாக்கும் அம்மாக்கும் சொல்லேண்டா, இளைய தளபதின்னு கூறு, இடியின் சத்தம் நிற்கும் பாரு, ஆள மரண்டா எங்க ஆளு, அசைச்சி பார்க்க இங்க யாரு, எதுக்குறவன் பூமியில் இல்லை, எவனும் இங்க எதிரியும் இல்லை, பாஞ்சி வரும் தோட்டா கூட பதுங்கி ஒதுங்கி போகும் பாரு, கடலின் ஈரம் அளந்துதான் பார்த்தா விஜயோட கம்மி தாண்டா, விஜய பாரு ஸ்டைலு தான் ஜோரு, அடிச்சு கூறு அவரு தாண்டா, கண்ணை பார்த்தா காந்தமே தோக்கும், கத்தி கூட மழுங்கி போகும், வராரு வராரு அவர் அரசியலில் கால் பதிக்க வராரு, பேஜாரு பேஜாரு இனி இருக்கின்ற கட்சிக்கெல்லாம் பேஜாரு, வெடிக்கும் பாரு பெரும் புரட்சி, இருக்க போகுதுரே கட்சி, மாறும்போது மக்களாட்சி, நடக்கும் பாரு நல்ல ஆட்சி, இந்தியாவின் நிலைய பாரு, ஏற்றத்தாழ்வு அழியும் பாரு, சத்தியத்தின் உருவம் என்றால் சத்தியமாய் விஜய் தான் கூறு, நாட்டுக்கு இனிமேல் நல்லதோர் தலைவன் இளைய தளபதி தான் கூறடா. இப்படி அந்த சாங்கை நான் மனப்பூர்வமாக எழுதினேன். ஏன் எழுதினேன் அப்படின்னாக்கா, எனக்கு விஜய் மேலே அவ்வளோ பிடிக்கும், விஜயை பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, நாட்டில் உள்ள எல்லாருக்குமே பிடிக்கும். விஜயாக பிடிக்கும், ஒரு நடிகராக பிடிக்கும். ஆனால் அரசியலுக்கு வரலாம், தப்பு இல்லை.
ஆனால் அரசியலுக்கு வந்து தன்னை நிலைநிறுத்த முடியும், தன்னால் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்ததுனாக்கா கண்டிப்பாக அவர் வரலாம். நான் ஆதரிப்பேன். அவருக்கே தெரியும் அரசியல் வந்து சாதாரண கிடையாது. முதல்ல இதில் ஒன்றும் தெரியாமல் காலை விட்டால் முழுங்கிடும் நம்மளை. அந்த மாதிரி விஜய் பலியாயிடக்கூடாதுங்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். அவரும் யோசிச்சிருப்பார். விஜயை வச்சு இங்கே மிகப்பெரிய ஒரு அரசியல் நடந்துகிட்ருக்கு. அது ஏன் நாலேஜுக்கு எட்டின அளவு சில விஷயங்களை சொல்கிறேன். இதுலேருந்து விஜய் தப்பிச்சுக்கிட்டாருன்னா நல்லது. விஜயோட நல்லதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு எவ்வளோ கிரேஸ் இருக்கோ அதே கிரேஸ் ஒரு காலகட்டத்தில் பாக்கியராஜ் சாருக்கு இருந்தது. பாக்கியராஜுக்கு ரசிகர்கள் கூட்டம் இருந்துச்சு, பாக்கியாவுடைய வாசகர்கள் கூட்டம் இருந்துச்சு. அது இல்லாமல் பொதுமக்கள், பாக்கியராஜை பிடிச்ச பொதுமக்கள் இருந்துச்சு. அவர் கட்சி ஆரம்பித்தார். என்ன ஆணுச்சு? முடியல. இன்னும் அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்டால் சொல்லுவார் கட்சி ஆரம்பித்து அதனுடைய இது என்னன்ட்டு. நான் எதுக்கு அவர் எடுத்துக்கிட்டேன்னாக்கா, சினிமா துறையில் நீங்கள் இப்போ என்ன கிரேஸில் இருக்கீங்களோ அதே கிரேஸில் அவர் இருந்தார். இப்போ மக்கள் தொகை பெருக்கம், மீடியாஸ் வேறு, அவன் கையில் வந்து மீடியா இருக்குது. அதனால் இப்போ ஒரு இந்த கூட்டத்துக்கும் அந்த கூட்டத்துக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அது இதை விட தாண்டின ஒரு கூட்டம் தான். அவரால் முடியல. சிரஞ்சீவி வச்சிங்களேன், அவர் கூட்டம் கூட்டினதை பார்த்துட்டு ஆந்திராவே தம்பிச்சு போணுச்சு. அவர் அடுத்து முதல்வர் ஆயிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சாங்க. ஆனால் என்ன ஆணுச்சு? இன்றைக்கி அவர் கட்சியவே காணும். இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் கட்சி ஆரம்பித்து காணாமல் போயிருக்கிறாங்க. இது ஒரு முதல்ல. இதிலெல்லாம் நீங்கள் வந்து இறங்கி நீச்சல் அடிக்கணும்னா நீங்கள் நீச்சல் பழகிருக்கணும். முதலே ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் இறங்கக்கூடாது. இதில் வந்து பெரிய பாஜக சூழ்ச்சி இருக்குங்கிறத நீங்கள் வந்து உணர மாட்டேங்கிறீங்க. நிறையா வீடியோஸில் நிறையா பெரிய ஆளுங்கள்லாம் இந்த அரசியலில் பலந்து கொட்டப்பட்டவங்களாம் பாஜகவுடைய கைப்பாவையாக செயல்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவு உண்மை பொய்ன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அது உண்மையாக இருந்துச்சுன்னா எனக்கு தெரிந்த அரசியல் வர சொல்கிறேன் கேட்டுங்க. பாஜக இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கூட்டம், மிகப்பெரிய இன்னும் சதி வேலைகளை சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு கூட்டம். விஜய் சாதாரண ஆள் பாஜகவுக்கு. விஜய்கிட்ட இருக்கிற சொத்து இருக்குல்ல, அது பாஜகவோட சொத்துக்கு கணிச்சோம்னாக்க 100ல் 1 கூட கிடையாது. ஏன்னா ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். பாஜகவுக்கு இப்போ இங்கே முக்கியமான தேவை என்ன? பல வழிகளில் இங்கே உள்ள நுழைஞ்சு பார்க்குறாங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அதனால தான் இப்போ உங்களை பயன்படுத்த பார்க்குறாங்க. நாளைக்கு பயன்படுத்தி உங்களை சிஎம் ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சான்ஸே கிடையாது. சிஎம் ஆக முடியாதுங்கிறது ஒன்று இருக்குது. அவங்களுக்கு தேவை இங்கே கலவரம் வரணும். இங்கே கலவரம் வரணும். இங்கே ஏதாவது ஒரு குட்டிகளாட்டம் நடக்கணும். இந்த அரசு மேலே ஏதாவது ஒரு பழியை போடணும். இந்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்க, உங்களுக்கு கைட் பண்ண ஆளுங்க சரியான ஆளாக இருந்திருந்தால் உங்களை அழகாக என்ன பேசணுங்கிறத சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன பேசணுன்னே தெரியாமல் பேசி வச்சுருக்கீங்க. 41 பேர் செத்து போயிருக்கான். அதுக்கு நீங்கள் பேசின பேச்சு என்ன பேசுனீங்கன்னே தெரியாமல் சொல்லி பேசி வச்சுருக்கீங்க. கீழ்ச்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க மற்ற வீடியோஸ்லாம். என்னென்னா உங்களுடைய நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சது இருக்குல்ல, அது அப்படியே இப்போ எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். சாதாரணமாக ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு கருத்து கணிப்பு வச்சுங்க. உங்களுக்கு என்ன தமிழ்நாட்டில் ஒரு 50 லட்சம் ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா? 50 லட்சம் ரசிகர்களில் எப்படியும் ஒரு 20 லட்சம் 25 லட்சம் தான் உங்களுக்கு ஓட்டு போடுற கெப்பாசிட்டியில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. மீதியெல்லாம் அண்டர் ஏஜில் தான் இருப்பாங்க. அந்த 20-25 லட்சத்தில் கூட கரெக்டான நாலேஜ் உள்ளவங்க எப்படியும் ஒரு 10 லட்சம் பேராவது இருப்பாங்கன்னு வைங்களேன். மீதி இருக்கிற 15 தான் அந்த இனம் புரியாத ஒரு இது. அந்த இனம் புரியாத அந்த ஈர்ப்புங்கிறது என்ன தெரியுமா? எந்த நடிகர் வந்தாலும் அப்படி கூட்டமாக போய் பார்க்குறதுக்கு போகிறாங்கல்ல, அது இது வந்து உங்கள் தொண்டர்கள் நினைக்காதீங்க. இதை வச்சு நம்ம அரசியல் பிடிச்சிடலாம், நம்ம சிஎம் ஆயிடலாம்னு நினச்சிடாதீங்க. இது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் வந்து முடிஞ்சிடும். ஏன்னா இவங்க அந்த மீதி இருக்கிறதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்களே, எவ்வளோ கட்சிகள் எவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு. அந்த கட்சிகளில் நடக்காத நிறையா அசம்பாவிதங்கள்லாம் இந்த கட்சியில் இந்த கூட்டங்களில் நீங்கள் சந்தித்த கூட்டங்களில் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் விளையாட்டு புள்ளத்தனமாக சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் பண்ணதெல்லாம் பார்த்தா எனக்கு விளையாட்டாக தான் தெரிஞ்சு, ஒரு கட்சி தலைவராக தெரியல. அங்கே இருந்துட்டு அந்த மீட்டிங்கில் வந்து தமிழக முதல்ல அங்கிள்னு பேசுனது, அங்கிள்னு அவரை நீங்கள் கேவலப்படுத்துறதா நினச்சிட்டு உங்களை நீங்கள் கேவலப்படுத்திட்டீங்க. அடுத்து கார் உள்ள உட்காந்துக்கிட்டு லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுறது, இது என்ன மனநிலை? ஒரு கட்சி தலைவர் பண்ணுற ஒரு இதுவாக தெரியல. இதெல்லாம் பண்ணி எதுவுமே நாகாமல் இருந்திருந்தாக்கா வேறு மாதிரி போயிருந்திருக்கோம். இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. இதை நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டீங்க, யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க இவ்வளோ பெரிய விஷயத்த. ஆனால் உங்களை கைட் பண்ணுறாங்கல்ல, அந்த பிஜேபியிலேருந்து தான் வந்து உங்கள் கட்சியில் சேர்ந்துருக்காங்கல்ல, அவங்க எத்தனை மீட்டிங் பார்த்துருப்பாங்க. இவ்வளோ பேர் சேரும்பொழுது அவங்களுக்கு நாலு ஃபுல்லாக இருக்கிறப்ப உங்களுக்கே தோணணும்ல, இத்தனை ஆயிரம் பேர் எங்கே போய் ஒன்றுக்கு போவான்? அது யோசிக்கணும்ல. எங்கே போய் ஆகி போவான்? லெட்டின் வந்துச்சுன்னா எங்கே போவான்? 10,000 பேர் கூடியிருக்கான். அவனுக்கு தண்ணி வேணும், அவனுக்கு உணவு வேணும். இதெல்லாம் யோசிக்காமல் எப்படி ஒரு தலைமை இடத்துக்கு போகிறது? அது ஒன்று இருக்குல்ல.
சரி நடந்தது நடந்து போயிடுச்சு, இனிமேல் இப்படி ஹேண்டில் பண்ணுங்கள், இப்படி பேசுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த உங்களுக்கு சரியான முறையில் சொல்லி கொடுத்துருக்கணும். அதுவும் இல்லை. இதில் நான் வந்து இந்த தமிழக அரசுக்கு நான் என்னுடைய என்னுடைய குமுறலை கொஞ்சம் வைக்கணும்னு பார்க்குறேன். என்னென்னா, யார் விட்டு காசு எடுத்து யாருக்கு கொடுக்குறது? இது என்ன சுனாமி வந்துச்சா, பூகம்பம் வந்துச்சா, இல்லை பேரிடர் புயல் ஏதாவது வந்துச்சா? இது எப்படி எங்கள் வரி பணத்தை எடுத்து இஷ்டத்துக்கு கொடுக்குறது? யாரோ ஒருத்தவங்க கட்சி நடத்துறதுக்கு அந்த கட்சி கூட்டத்தில் ஏதாவது நடந்துச்சுன்னா கவர்மெண்ட் அரசு அது கொடுக்கணுமா? எங்கள் காசு எடுத்து கொடுக்கணுமா? இல்லை இதில் என்ன நியாயம் இருக்குது? இந்த அந்த இந்த அரசுக்கு நான் வைக்கிற ஒரு கோரிக்கை, எந்த கட்சி மாநாடு நடத்தணும் கூட்டம் நடத்தணும்னாலும் அந்த கட்சியிலேருந்து முதல்ல டெபாசிட் வாங்குங்க. 10 கோடி கொடு, 20 கோடி கொடுன்ட்டு வாங்குங்க. கட்சியில் எந்த அசம்பாவிதமும் இல்லை, எந்த சேதமும் இல்லைன்னா அது திரும்ப அந்த பணத்தை ஒப்படைக்கப்படும். இல்லையா, அந்த பணத்தில் இருந்து தான் நிவாரணம் கொடுக்கப்படும். அப்படி கொடுங்க. இப்போ இவங்க 41 பேருக்கும் ஒவ்வொரு கோடி கொடுத்துருக்கலாமே. ஆளுக்கு அந்த மாதிரி டெபாசிட்டை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கொடுத்துருக்கலாமே எல்லாருக்கும். அவங்களோட இழப்பு எவ்வளோ பெரிய இழப்பு. ஒரு கண்ணு தெரியாத ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளையை இழந்திருக்கு. அந்த இழப்புக்கு ஈடு கொடுக்க முடியுமா? பார்க்குறவங்களுக்கே கண்ணீர் வருது. நீங்கள் அசால்ட்டாக போயிட்டுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து இந்த அரசு மேலே உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த விஷயத்தெல்லாம் மேலே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி வச்சுக்கிட்டு இருந்ததில் ஒரு பதிவு சொல்லியிருக்கீங்க, இத்தனையோ இடத்துல மீட்டிங் போட்டு வந்தோம், ஆனால் இங்கே எப்படி இது நடக்குது அப்படின்னு ஒரு விஷயம் கேட்குறீங்க. அதுக்கெல்லாம் ரெக்கார்டு வச்சுருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் அப்படிலாம் பேசிடக்கூடாது. என்னன்னாக்க, மதுரையில் 14 பேர் காயம்பட்டிருக்காங்க. ஒருத்தர் இறந்துட்டதா வேற தகவல். அடுத்து திருவாரூரில் 17 பேர் காயம்பட்டிருக்காங்க. விழுப்புரத்தில் 42 பேர் காயம்பட்டிருக்காங்க. நாகையில் 5 பேர் காயம்பட்டிருக்காங்க. திருச்சியில் 12 பேர் காயப்பட்டிருக்காங்க. நாமக்கல்லில் 35 பேர் காயப்பட்டிருக்காங்க. அரியலூரில் 6 பேர் காயப்பட்டிருக்காங்க. இந்த கரூரில் 116 பேர். அதில் இறப்பு 41. இப்போ இதுக்கு முன்னால் எதுவுமே நடக்கலைங்கிறீங்களா? இல்லை உங்கள் கூட இருந்த அந்த மேலே இருந்த அந்த ஆர்கனைசிங் பண்ணுறாங்களே அவங்களுக்கு தெரியாதா? ஏன் விடுறாங்க? அதை யோசிச்சு பாருங்கள். இங்கே ஏதாவது நடக்கணும், கலவரம் வரணும், அதை அப்படியே மடைமாற்றணும், இந்த அரசு மேலே பழிய போடணும் அப்படின்றதுக்காக நடக்குது. ஆனால் என்ன, இது அந்த காலம் கிடையாது. எல்லாத்துக்கும் ரெக்கார்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட நீங்கள் வந்து அந்த கரூர்லேருந்து மெட்ராஸ் வந்து இறங்கி சிரிச்சுக்கிட்டே அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களோட செல்ஃபி எடுத்ததாக ஒரு வீடியோ வந்துட்டுருக்கு. அந்த வீடியோ எந்த அளவு உங்களுக்கு எதிராக திரும்பும்னு முதல்ல தெரியாது. ஏன்னா அது வேற ஒன்று வந்துட்டுருக்கு. அரசு மேலே பழிய போடுறதெல்லாம் விட்டுடுங்க. அது இன்னும் உங்களுக்கு மிகப்பெரிய டேஞ்சர் ஆகிடும். நான் திமுககாரன் கிடையாது, நான் நடுநிலையாளன், நான் திமுககாரன் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து உடனே திமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நானே திமுகவுக்கு தான் வன்மையான அந்த அரசுக்கு தான் நான் ஒரு கோரிக்கை வச்சேன். எங்கள் வரி பணத்தை இந்த மாதிரி விஷயத்துக்கு செலவு பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை வச்சேன். இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி சொல்லி கொடுக்கல, மக்களை சமாதானப்படுத்துகிற மாதிரி சொல்லி கொடுக்கல, கொந்தளிக்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து பிஜேபியோட அஜெண்டா. இவங்க நார்த் இந்தியாவில் எல்லாருமே அறவைக்காடாக இருப்பாங்க. இவங்க சொல்கிறத அப்படியே நம்பி என்ன வேணாலும் செய்வாங்க. தமிழ்நாடு அப்படி கிடையாது. இங்கே அப்படிலாம் ஒன்றுமே நடக்காது. ஏன்னா அவங்க அப்பையிலேருந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒன்றும் நடக்காது. உங்களை பயன்படுத்துகிறாங்க. இங்கே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும், இந்த அரசுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும், அதுக்காக உங்களை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு பலிகடாவாயிடாதீங்க. நாளைக்கு இதெல்லாம் வச்சுட்டு சிஎம் ஆயிடலாம்லாம் நினச்சிடாதீங்க. அதெல்லாம் பயங்கர போராட்டம். வரலாறு தெரியாத யாருமே நாட்டை ஆள முடியாது. அது முதல்ல தெரிஞ்சுங்க. உங்களுக்கு வரலாறு தெரியுமா தெரியாதாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்கள் கலைஞருக்கு பாராட்டு விழா நடந்த ஒரு மீட்டிங்கில் நீங்கள் பேசுகிறதுக்கு நான் டைலாக் எழுதி கொடுத்துருக்கேன். யார்? உங்கள் கூட இருந்த ஒரு அபிமானின்னு சொன்னேன் இல்லையா, அவர் மூலமாக நான் ஒரு டைலாக் எழுதி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பேசுகிறதுக்காக எழுதி கொடுத்தேன். அந்த டைலாக்ல என்னன்னாக்கா, இந்த மாதிரி கவிஞர்கள், இந்த மாதிரி படைப்பாளிகள் எழுதுகிற டைலாக் அடுத்தடுத்த கவிஞர்களுக்கும் அதே மாதிரியான சிந்தனை வரும். அதில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் கோடிட்டு காட்டுறேன். இதை விஜய் பேசியிருக்கிறாரு, அதை மட்டும் கோடிட்டு காட்டுறேன். உங்களுக்கு நான் எழுதி கொடுத்தது என்னென்னா, அந்த கலைஞருக்கு பாராட்டு விழாவில் நீங்கள் பேசுகிற மாதிரி, இன்று 2 சூரியோதயம், ஒன்று கடலில், ஒன்று காலை கடலில் அங்கு, ஒன்று மாலை இந்த திடலில் ஒன்று அப்படின்ட்டு கலைஞரை பாராட்டி 2 சூரியோதயம் அப்படின்னு நான் பேசியிருக்கேன். இதையே கொஞ்சம் மாற்றி விஜய் சார் பேசியிருக்கிறாரு. ஸோ நான் எழுதி கொடுத்ததெல்லாம் இந்த கவிஞர்கள் பேசிட்டாங்க. அதனால் நீங்கள் பேசலையா, இல்லை ஒருவேளை இது உங்களுக்கு போய் சேரலையா, இல்லை நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணலையா, அது தெரியாது. ஸோ இந்த நாட்டை ஆளணும்னா வரலாறு கண்டிப்பாக தெரியணும். நீங்கள் எப்போ வரலாறு படிப்பீங்க, எப்போ அதை கற்றுக்கிட்டு போயிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இது பண்ண முடியும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்திலையோ ஏதாவது ஒரு மாநாட்டிலையோ ஓரமாக நின்று வெயிட் பண்ணி அந்த மாநாட்டை முழுமையாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்போ தானே உங்களுக்கு அந்த கூட்டத்தை பற்றி தெரியும். அந்த மாநாட்டில் பேசுகிறதையாவது கேட்டிருக்கீங்களா? கிடையாது. நீங்கள் கேட்டது கிடையாதுங்கிறது எனக்கு தெரியும். அந்த அனுபவம் கூட இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ண முடியும்? விஜய் சார், உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா,
ஒரு நிருபர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாரு. உங்களுக்கு இயக்குனர் ஆகும் ஆசை இருக்கா? நாளைக்கு இயக்குனர் ஆவீங்களா? அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்டார். தெளிவான ஒரு பதில் சொன்னீங்க. ஐயோ, அது என்னால் முடியாது, அது பயங்கரமாக யோசிக்கணும், அது பயங்கரமாக வேலை செய்யணும், என்னால் இயக்குனர் ஆகவே முடியாது அப்படின்னு தெளிவான ஒரு பதில் சொன்னீங்க. அந்த தெளிவு இப்போ எங்கே போயிடுச்சு? சாதாரண ஒரு 2.5 மணி நேர படத்தை இயக்குற இயக்குனராகவே ஆக முடியாது அப்படின்ற அந்த புரிதல் இருந்த உங்களுக்கு 5 வருஷம் 234 தொகுதி நம்ம தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் டீல் பண்ணணும், ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் திட்டங்கள் தீட்டணும், போராடணும், எதிர்கட்சி சதி எல்லாத்தையும் சந்திக்கணும். எப்படி இதை நீங்கள் ஈஸியாக வந்துடலான்னு நினச்சிங்கன்னு எனக்கு புரியல. அன்னைக்கு இருந்த அந்த தெளிவு இன்னைக்கு எப்படி இல்லாமல் போணுச்சுன்றது தெரில. இன்னொன்று சொல்லட்டுமா? இப்போ இருக்கிற இந்த அதிமுக திமுகவை தவிர மற்ற எந்த கட்சிக்குமே 234 தொகுதியிலையுமே எம்எல்ஏ நிப்பாட்டுறதுக்கு ஆள் கிடையாது. தெரியுமா? ஆள் போய் நிப்பாட்டுறது கிடையாது. அந்த ஊரில் இந்த எம்எல்ஏவை நிப்பாட்டினா அங்கே உள்ள எல்லா மக்களுக்கும் பிடித்தவர், இவன் ஜெயிக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஆள் அப்படின்ட்டு அதிமுக திமுகவை விட்டால் வேறு கட்சியில் கிடையாது. உங்கள் கட்சியில் இருந்துருவாங்களா? எல்லாம் சின்ன சின்ன பசங்க. அவங்கள வச்சு நீங்கள் எப்படி 234 தொகுதியில் ஜெயிச்சு நீங்கள் எப்படி வர முடியும்? அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிற மிகப்பெரிய ஒரு இது என்னன்னாக்கா, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த இந்த உங்களுடைய அரசியல் இந்த இதை நீங்கள் கலைச்சிட்டு நற்பணி மன்றமாக மாற்றுங்க. உங்களை அரசியலை விட்டு போக சொல்லலை, நீங்கள் சிஎம் ஆகாதீங்கன்னு சொல்லலை. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் அப்படியே இதை நற்பணி மன்றமாக மாற்றிங்க. அதுக்கப்புறம் கல அரசியலை தேடுங்க, உங்களுடைய தொண்டர்களை உருவாக்குங்க, அரசியல் மயமாக்குங்க, எல்லாரையும் அரசியல் மயமாக்கி அவங்களுக்கு புரிதல் ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிர்வாகிகளை கரெக்டாக கட்டமைச்சு எந்த தயவுமே தேவை கிடையாது. அதுவும் தீய சக்தியோடு போய் சேர்ந்துக்கிட்டு இந்த தமிழ்நாட்டில் யாருமே ஜெயிக்க முடியாது. தீய சக்தியோடு சேர்ந்துக்கிட்டு நீங்கள் அப்படி ஒன்றத்தை உருவாக்கி அதுக்கான காலகட்டம் இன்னும் கடந்து போயிடல. அதுக்கான காலகட்டம் வரும்போது நீங்கள் அடுத்து வாங்க, ஜெயிங்க, சிஎம் ஆகுங்க. உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சின்ன வயசுலேருந்தே அப்பா டைரக்டரு, சொகுசாகவே தான் நீங்கள் வாழ்ந்தவங்க. உங்களால் முடியாது, இறங்கி உங்களால் போராட முடியாது. ஏன்னா பேசலாம், கற்பனை நினச்சிக்கலாம், சிஎம் சீட்டில் ஈஸியாக உட்காந்துடலான்னு. முடியாது. இந்த தேர்தல் பிரச்சாரங்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த காரில் போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் இறங்கி ஏறி பேசி வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு இது. அது சாதாரணமாக களப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களே கால் வீங்கி தூக்கமின்மை ஏற்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. உங்களால் முடியாது. படுத்தா ஏசி கேரவேனு இப்படியே இருக்கிறவங்களால முடியாது. யோசிச்சு பார்த்துங்க. நீங்கள் உங்களை முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள். இறங்கி நின்று வேலை செய்ய முடியுமா? அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு பத்திரிகை மீட்டிங்கில் உங்களால் உட்காந்து பேசிட முடியுமா? இல்லை, இந்த தமிழ்நாட்டில் உள்ள பல தலைவர்கள் இருக்காங்க, எந்த தலைவருடைய வரலாறையாவது உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாக்க ஏதாவது சொல்ல முடியுமா? முடியாது. நீங்கள் அதனால் முதல்ல இந்த கட்சியை நற்பணி மன்றமாக மாற்றிங்க. உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன். உங்களை முழுங்கிடும் பாஜக, உங்களை முழுங்கிட்டு உங்களை சிஎம்எல்லாம் ஆக்காது. அது இங்கே உள்ளே வர்றதுக்கான வேலையை பார்க்கும். அவங்களுக்கு தேவை, அவங்களுடைய எந்த ஒரு தீர்மானமும் இங்கே பலிக்கலை, தமிழ்நாட்டில் பலிக்கலை. மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் அவங்களோட விஷயத்தை இது பண்ணிடுறாங்க. இங்கே மட்டும் பலிக்கலை. ஏன்னா இங்கே அவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க. இந்த தெளிவை குழப்பமடைய வைக்கணும், இங்கே ஒரு குட்டையை குழப்பணும், அதுக்கு கருவியாக அவங்கள பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. சாதாரண எனக்கு இது புரியுது, உங்களுக்கு புரியலன்னா நாளைக்கு இதை விட பெரிய பாதிப்பெலாம் நீங்கள் சந்திக்க வேண்டி எந்திரிச்சின்னு வைங்க. தமிழ்நாட்டு மக்கள் சாதாரணமாக விட்டுற மாட்டாங்க. பார்த்துங்க. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். உங்களுக்கு இன்னும் காலம் இருக்குது. கட்சியை நற்பணி மன்றமாக மாற்றுங்க, அரசியல் மயமாக்குங்க, உங்களுடைய தொண்டர்களை அரசியல்படுத்துங்க, அரசியல் சொல்லிக் கொடுங்க, நீங்களும் கற்றுங்க. அதுக்கப்புறம் வாங்க, அதுக்கப்புறம் இங்கே சிஎம் ஆகுங்க, உட்காருங்க, ஜெயிங்க. இது உங்கள் மேலே உள்ள அபிமானத்தில் சொல்கிறேன். உங்கள் மேலே எந்த வெறுப்புலையும் சொல்லலை, அபிமானத்தில் சொல்கிறேன். இன்னொன்று, தார்மீகமான பொறுப்பை ஒத்துங்க. இதுக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் காரணம் சொல்லட்டும், யார் வேணாலும் எப்படி வேணாலும் காரணமாக இருந்துட்டு போட்டோம். முதல் காரணம் நீங்கள் டிலே. உங்களுடைய டிலே தான் முதல் காரணம். அந்த டிலேயை அனுபவமின்மை, இவ்வளோ கூட்டம் சேர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்ற அனுபவமின்மை. இன்னொரு விஷயம், உங்களுக்கு வரவெல்லாம் தொண்டன் கிடையாது, ரசிகன். ஞாபகத்தில் வச்சுங்க, உங்களுக்கு வரவெல்லாம் தொண்டன் கிடையாது. இதை விட அதிகமான கூட்டம் சன்னி லியோனுக்கு கேரளாவில் வந்திருக்கு. நான் சன்னி லியோனை உடனே எலெக்ஷன் போட்டு நிப்பாட்டி வச்சு அங்கே முதல்வர் ஆக்கிட முடியுமா? முடியாது. அதெல்லாம் பார்க்குற அட்ராக்ஷன் வேறு. நம்ம திரையில் பார்த்த ஒருத்தனை பார்க்குறது ஒன்றும் இல்லை. அப்படியே நீங்கள் மீட்டிங் போட்ட இடத்துல பக்கத்தில் நயன்தாரா மீட்டிங் போட்டாக்க பாதி கூட்டம் அங்கே போயிருக்கும் தெரியுமா உங்களுக்கு? இந்தாண்ட சிவகார்த்திகேயன் மீட்டிங் போட்டாக்க பாதி கூட்டம் அங்கே போயிடும் தெரியுமா? இப்படி இருக்குது. இதெல்லாம் உணர்ந்து பாருங்கள். ஏன்னா நீங்களும் உள்ளே ஏற்கனவே நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு.
இதில் நீங்களும் வந்து புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்பாதீங்க. முதல்ல உங்கள் கொள்கையெல்லாம் என்னன்னு தீர்மானம் எடுத்து இந்த நான் சொன்னது மட்டும் இல்லை, நீங்களும் யோசிங்க. ஆனால் பாஜகங்கிறது இந்தியாவில் சுற்றிட்டு இருக்கிற டைனோசர். அந்த டைனோசர்கிட்ட மாட்டாமல் இருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தான். அந்த தமிழ்நாடு உங்களால் மாட்டிக்க போகுது பார்த்துங்க. ஏன்னா உங்கள் பின்னாடி பெரும் திரள் கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு இன்னும் புரிதல் கிடையாது, அரசியல் தெரியாது. ஏன்னா ஒரு அட்ராக்ஷனில் அவங்களாம் இருக்காங்க. அதனால் நீங்கள் அவங்கள வச்சு அரசியல் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அவங்கள அரசியல் மயமாக்குங்க. நீங்கள் அரசியல் கற்றுங்க, அதுக்கப்புறம் தெளிவாக உள்ள வாங்க. நன்றி.